வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா CBSE Board Mathematics book ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிரேட் 12க்கான டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3.1 எக்ஸசைஸ்ல ஆல்ரெடி நம்ம 1 to 6 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ 7th ப்ராப்ளம் அண்ட் 8th அண்ட் 1 வேர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸை பார்க்கலாம். Find the values of A, B, C and D from the equation. நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிசிடியோட வேல்யூ என்னங்கிறது நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா a minus b 2a plus c 2a minus b 3c plus d equivalent to -1 5 0 13 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் we write the given data. ஸோ கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a minus b 2a plus c 2a minus b 3c plus d. The variables are -1 5 0 13. The matrices are equal, their corresponding elements must be equal. நமக்கு இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 ரோ 2 காலம் இருக்குது. ஸோ 2/2. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 rows and 2 columnsங்கிறப்ப 2/2. அப்போ 2 ஈக்குவல்ங்கிறப்ப நம்ம எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? a minus b. a minus b யோட வேல்யூ -1. செகண்ட் 2a plus c, that is வேல்யூ 5. அடுத்து 2a minus b, இதோட வேல்யூ 0. 3c plus d equivalent to 30. ஸோ அதை லைன் பை லைனாக ஈக்குவேஷன்ஸாக எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி இதில் ஏபிசிடியோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சால்விங் ஈக்குவேஷன் 1 and 3. ஏன்னா இந்த 1 and 3ல் பாருங்கள், ஏபி 2 வேரியபிள் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் ஏசி இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் சி அண்ட் டி தான் இருக்குது. சேமாக இருக்கிற எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 3 எடுத்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆகட்டும், எலிமினேஷன் மெத்தட் ஆகட்டும், என்ன மெத்தட்னாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் நமக்கு ஆன்சர் சேமாக கிடைக்கணும். இப்போ இது எலிமினேஷன் மெத்தடில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்திருக்கலாம்? a minus b equal to -1 2a minus b. பியோட ஃபேக்டர் சேமாக இருக்கிறதுனால, கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கிறதுனால டேரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சிம்பிள் மாற்றுங்க. -a இது கேன்சல் ஆகிடும். ஈக்குவலன் டு -1. ஸோ ஏவோட வேல்யூ 1. a 1 கிடைச்சா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு b ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ புட் a equivalent to 1 in equation 1. ஏவோட வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன இருக்கலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோன்னா 1 minus b equivalent to -1. ஸோ ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 minus b equivalent to -1. இந்த -b இங்கே வந்தால் +b ஆகும். இந்த -1 இந்த சைடு வந்தால் +1 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1 + 1 2. b equivalent to 2. a and b யோட வேல்யூ முடிஞ்சுது. அடுத்து நமக்கு c and d தேவை. செகண்ட் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி ஏவோட வேல்யூ நமக்கு தெரியுமா? ஸோ ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக c கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ட்ரை பண்ணலாமா? புட் a equivalent to 1 in equation 2. அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 2 × 1 + c equivalent to 5. அப்போது 2 + c equivalent to 5. c equivalent to 5 - 2. So what is our answer? c equivalent to 3. ஸோ c equivalent to 3. a b c 3 வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ d மட்டும் தான் மிஸ்ஸிங். d வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4th ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷனில் சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 3 × 3 + d equivalent to 13. 9 + d equivalent to 13. d equivalent to 13 - 9. ஸோ d equivalent to 4. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஏபிசிடி வேல்யூ தான் தேவை. ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 4. தனித்தனியாக பார்த்தது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ கரெக்டு தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாமா? ஸோ செக் பண்ணுறது எப்படி? நம்ம மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எடுத்தபடி எழுதிக்கோங்க. 2a + c. அடுத்து 2a - b. இங்கே 3 × c + d. அப்ளை பண்ணுங்கள். இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1 - 2 -1. இங்கே 2 + 3 5. இது 2 - 2 0. இது 3 × 3 னா 9. 9 + 4ங்கிறப்ப 13. இதுதானே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் கரெக்டு தான் அப்படின்னு ஒரு கிளியராக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வரலாம். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் 8, 9, 10லாம் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் தான். இருந்தாலும் நமக்கு அதுக்கான ப்ரூஃப் நமக்கு தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். a equivalent to aij m/n is a square matrix. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாலே நமக்கு தெரியும் both row and column are equal. ஸோ ஈக்குவல்ங்கிறப்ப m equivalent to n. இது நம்மளுடைய டெஃபினிஷன். அவ்வளோதான். அடுத்து 9th question. Which of the given values of x and y make the following pair of matrices equal? ஸோ எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரை பண்ணலாமா? என்னென்ன வந்திருக்கலாம்? 3x + 7 5 y + 1 2 - 3x கொடுத்துருக்காங்க. 0 y - 2 8 4.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா 2 ரோ 2 காலம் இருக்குது 2/2. ரைட் ஹேண்ட் சைடும் 2 ரோ 2 காலம் இருக்குது. ஸோ அது ஈக்குவலாக இருக்கனால நம்ம வேரியபிளை ஈக்குவலாக எடுத்துக்கலாம். பட் இப்போ எடுத்திங்கன்னா என்ன இருந்திருக்கலாம், 3x plus 7 equivalent to 0. அடுத்து 5, y minus 2 equivalent to 5. இங்கே y plus 1 equivalent to 8. 2 minus 3x equivalent to 4. இப்படி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வேரியபிள் பாருங்கள், இப்போ y minus 2 equivalent to 5 செகண்ட் வேரியபிள்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு 7. இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். இப்போ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸோட வேரியபிள் நமக்கு ஈக்குவலண்ட்டாக வரலை. 3x plus 7 equivalent to 0ன்னு எடுத்தோம்னா equivalent to 0. அப்போ 3x equal to minus 7. x equivalent to minus 7/3. இந்த ஆன்சர் தான் வருது. பட் இங்கே இந்த பாசிபிளில் நமக்கு ஆன்சர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் பி ஆர் நாட் பாசிபிள் டு ஃபைண்டுன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் இந்த ஆப்ஷன்ஸில் இல்லைங்கிறப்ப நம்ம எடுக்க முடியாது. மேட்ரிசஸ் ஆர் நாட் ஈக்குவல். நமக்கு அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ பேஸ்டாக ஈக்குவலாக நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. 10th problem. The number of all possible matrices of order 3/3 with each entry 0 or 1 is option A 27, option B 18, option C 81, option D 512. இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்படி. The number of possible matrices of order 3/3. நமக்கு order 3/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3/3 மீன்ஸ் 3 rows and 3 columns இருக்கும். ஸோ அதோட ஜென்ரல் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா A11, A12, A13, 21, 22, 23, 31, 32, 33 கொடுத்துருக்காங்க. There are total 9 elements இந்த மேட்ரிக்ஸில் இருக்க போகுது. Each item can be filled in 2 ways. நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0 or 1. 0 or 1. ஸோ 0 or 1ன்னா இப்போ 2 வேரியபிள்ஸை தான் நம்ம மாற்றி எழுதணுங்கிறப்ப 2 வேரியபிள்ஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 9 எலமெண்ட்ஸ் 9 பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 9 டைம்ஸ் நம்ம திருப்பி எழுதுகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் 2^9. 2 எலமெண்ட்ஸ் இப்போ நம்ம எழுத வேண்டிய பொசிஷன் 9. ஸோ 2^9. தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 512. 512 மீன்ஸ் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ஓட ஓவரால் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் அண்டு எக்ஸசைஸ் 3.1ல் 1 to 6 ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டாபிக் தெரியும்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோங்கிறத ஓவராலாக ஒரு தடவை பாருங்கள். நோட்ஸ் எழுதுங்க. நீங்கள் எழுதிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.